குட் மார்கன் லைட்ட. அதாவது ஜெர்மனில் சின்ன சின்ன பிழைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் 9வது வீடியோ டெம்போரல் ஆன்காபன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லெட்ஸ்ட், தீஸ், நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை குறிக்கிறது. சென்ற, இப்பொழுது, அடுத்த, அடுத்த வாரம், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது கூட எப்போவுமே அக்குசாட்டிவ் தான் வந்துடும். உதாரணத்துக்கு letzten Monat habe ich viel gearbeitet. Warum nicht? Viel gearbeitet. Oder letzten Monat habe ich Apfel gegessen. So letzten தான் வரும். இப்போ அடுத்தது next Monat. Oder diesen Monat இல்லையா. So diesen Monat arbeite ich mehr. Oder diesen Monat arbeite ich mehr, aber nächsten Monat, diesen தான் nächsten இங்கேயும் அக்குசாட்டிவ். Nächsten Monat fahre ich Urlaub. Urlaub bedeutet ஒரு வெக்கேஷனுக்கு என்ன சொல்லுவோம்? விடுமுறை. Nächsten Monat fahre ich Urlaub. ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? letzten, diesen, nächsten எப்போவுமே அக்குசாட்டிவ் தான். கன்ஃபியூஷனே வர வேணாம். சொல்லி பழகுங்க. நெக்ஸ்டன் தீசன் கூட வாக்கியத்தை வச்சு எழுதி பழகுங்க. இப்போ bitte schreiben Sie im Kommentare 3 Sätze. 3 வாக்கியங்கள் எழுதுங்க. என்னென்ன? லெட்ஸ்ட், தீஸ், நெக்ஸ்ட். இதை வச்சு 3 வாக்கியங்கள். அப்போ என்ன வரும்? லெட்ஸ்டன், தீசன், நெக்ஸ்டன். ஓகே Leute? ஏதாவது Doubts இருந்தது அப்படின்னா, wenn Sie etwas Fragen haben, bitte schreiben Sie im Kommentare. Deutsch ist sehr einfach.